ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அச்சய திருப்திக்கு நான் ஜிஆர்டியில் ஜொல் எடுத்தேன். வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி ஜிஆர்டிக்கு போகும்போது நான் ஒரு 10:30 ஆகிடுச்சிங்க. ஏன்னா தங்கமயில நான் ஒரு ஜொல் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நான் ஜிஆர்டிக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிஆர்டியில் தான் எடுத்தேன். தங்கமயில ஒரு ஜொல் எடுத்தேன் அச்சய திருப்திக்கு. அது என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஜிஆர்டியில் என்ன ஜொல் எடுத்தேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கில் தான் கொடுப்பாங்க. அதோட பில்லை எடுக்கலாம். இப்போ பாருங்கள் பில்லு. வாங்க இப்போ பில்லு பார்க்கலாம். நான் என்ன எடுத்தேன், எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அச்சய திருப்தி அன்றைக்கி நான் 10ஆம் தேதி எடுத்திருக்கேன். கிராஸ் கட்டில் தான் எடுத்திருக்கேன். வாங்க நான் இப்போ என்ன எடுத்தேன்னு பார்த்துடலாம். நான் காயின் தாங்க எடுத்தேன். நான் 500 கிராம் காயின் தான் எடுக்கலான்னு போனேன். 500 மில்லிகிராம் காயின் தான் எடுக்கலான்னு போனேன். ஆனால் எனக்கு 500 மில்லிகிராம் கிடைக்கல. அதனால் 100 மில்லிகிராமாக 5 காயின் எடுத்துட்டேங்க. பாருங்கள், ஒரு காயினும் ஒன்று 97 மில்லிகிராமு, ஒன்று 96 மில்லிகிராமு, ஒன்று 101 மில்லிகிராமு, ஒன்று 92 மில்லிகிராமு, 105 மில்லிகிராம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அக்யூரேட்டாக 100 மில்லிகிராம்னு கிடைக்காதுங்க. கம்மியாக ஜாஸ்தியாக அந்த மாதிரி தான் கிடைக்கும். மேக்கிங் சார்ஜ் 75 போட்டிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி நான் அச்சய திருப்தி அன்றைக்கி எடுத்தனால நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்போ இப்போ சேர்த்து போட்டிருக்காங்க. கீழே மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 97 மில்லிகிராமுக்கு 725 இந்த மேக்கிங் சார்ஜ் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. கீழே லாஸ்ட் பில்லாக வரும்போது நம்மளுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 5 மில்லிகிராம் எடுத்தேன் இல்லைங்க. 500 மில்லிகிராம் எடுத்தேன். 500 மில்லிகிராமுக்கு 3665 ரூபா போட்டிருக்காங்க. மேக்கிங் சார்ஜ் மட்டும் எனக்கு இந்த 75 வந்துச்சு இல்லைங்க. அந்த மேக்கிங் சார்ஜ் மட்டும் எனக்கு 375 ரூபா வந்துச்சு. அந்த 3665 ரூபாயில் 375 ரூபா மைனஸ் பண்ணி 3290 ரூபா தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு 2 ஜிஎஸ்டி 49 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ இதை சேர்த்து 3388 ரூபாக்குள்ளே 72 பைசா போட்டிருக்காங்க. பாருங்கள், இது நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 8 ரூபா மைனஸ் பண்ணி நான் 3300 ரூபா நான் கையில் கொடுத்தேங்க. 3380 ரூபா நான் கையில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஆஃபரில் எடுக்கும்போது நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் பாருங்கள் 300 ரூபா குறைஞ்சிருக்குங்க. அந்த 300 ரூபாய்க்கு நம்ம இன்னும் ஒரு 300 ரூபா போட்டிருந்தா 100 மில்லிகிராமே நம்ம எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நம்ம அச்சய திருப்தி, ஆடி, தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு காயினுக்கு ஜிஆர்டியில் மேக்கிங் சார்ஜ் போட மாட்டாங்க. நீங்கள் அந்த டைம் பார்த்து காயின் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு 500 மில்லிகிராம் முழுசாக வரல. பாருங்கள், 500 மில்லிகிராம்லேயே 491 மில்லிகிராம் தான் வந்திருக்குது. அது தகுந்த மாதிரி தான் எனக்கு மைனஸ் பண்ணி கொடுத்தாங்க. பாருங்கள், டோட்டல் எனக்கு 3380 ரூபா கொடுத்துருக்கேன் நான். வாங்க இப்போ நான் நம்ம நகை பார்த்துடலாம். பாருங்கள், நான் 5 காயின் வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கு சின்னதாக தாங்க இருக்கும். ஏன்னா 100 மில்லிகிராமில் தானங்க. அதனால் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். எல்லாமே பாருங்கள், லக்ஷ்மி படம் பாட்டது தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்லா அந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆல்மார்க் அதே மாதிரி நம்ம காயின் எடுக்கும்போது எந்த கடையில் நம்ம எடுக்கிறோமோ அதே கடையில் தாங்க நம்ம மாற்றணும்.
அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள், பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்களே, இது வந்து ஜிஆர்டி ஆல்மார்க் வந்து பிளாக் கலரில் மேலே சும்மா பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும்னா நீங்கள் எந்த கடையில் காயின் எடுக்கிறீங்களோ அதே கடையில் போய் மாற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மைனஸ் பண்ணாமல், அதான் ஜிஆர்டியில் வந்து கொஞ்சம் கூட மைனஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்துப்பாங்க. நம்ம அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க. மற்ற கடை எனக்கு தெரியலைங்க. ஜிஆர்டியில் வந்து எப்பயுமே அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடியும் காயின் வாங்கி பாப்பாவுக்கு ஜுவல் எடுக்கும் போது அதை மாற்றி எடுத்திருக்கோம். அப்போ வந்து நாங்களும் தீபாவளி அன்றைக்கி எடுத்தனால நாங்கள் ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு எங்களுக்கு நாங்கள் ஜுவல் எடுத்துக்கிட்டோம். ஜிஆர்டியில் எப்பயுமே நல்லாயிருக்குங்க. உங்களுக்கும் வந்து நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் 700 800 இருக்குதுன்னா கூட போய் ஒரு 100 மில்லிகிராம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ வேணால் அது சின்னதாக தெரியல, அப்புறமேல் கொஞ்சமாக சேர நிறையா இருக்கும். நான் ஏற்கனவே இது மாதிரி 2 நியூ இயர் அன்றைக்கி போய் 200 மில்லிகிராம் 2 வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ 5 6 7 மில்லிகிராம் நான் வச்சுருக்கேங்க. இன்னும் ஒரு 2 சேர்த்துனா 1 கிராம் சேரும். அப்படி தாங்க நம்ம வந்து வச்சுக்கணும். 1 கிராம் வந்து நம்ம மொத்தமாக வாங்க முடியலன்னா நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ஜிஆர்டியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 100 மில்லிகிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மித்த கடையில் எனக்கு தெரியல. தங்கமயிலில் வந்து 500 மில்லிகிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜிஆர்டியில் மட்டும்தான் 100 மில்லிகிராம் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.